हाय फ्रेंड्स நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வந்து காரைக்குடி சிக்கன் கறி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு வாங்க பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து வரமிளகாய் வந்து நான் 6 வரமிளகாய் எடுத்துர்க்கேன், 2 பட்டை துண்டு எடுத்துர்க்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துர்க்கோம், 1 அன்னாச்சி பூ எடுத்துர்க்கோம், 5 கிராம்பு, 1 மராட்டி மொக்கு பாருங்க. பிரியாணி இலை வந்து ஒரு பெரிய இலை வந்து ரெண்டா வந்து உடைச்சு வச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஜாதிக்காய் வந்து 1/2 காய் எடுத்துர்க்கோம். மிளகு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கோம். சின்ன வெங்காயம் வந்து 20 சின்ன வெங்காயம் வந்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கோம். நம்ம கசகசா வந்து முன்னாடியே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கோம். கருவேப்பிலை பாருங்கள், கருவேப்பிலை வந்து 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி வந்து 2 தக்காளி வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து சிக்கன் வந்து நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கி அதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நான் பரட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து மஞ்சள் உப்பு போட்டு கழுவிட்டு ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா பரட்டி வச்சுருக்கோம். அதுக்கு மசாலா தூள் பாருங்கள், ஜீரகத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு, மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம், கரம் மசாலாவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு, மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, மிளகாத்தூள் வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து 6 வரமிளகாவும் நம்ம மிளகும் போடுறதுனால அதுவே காரம் ஆல்ரெடி இருக்கும். இன்னைக்கு காரம் பத்தாதுங்கிறவங்க மிளகாத்தூள் வந்து கூட சேர்த்து எடுத்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். எங்களுக்கு போதுமான அளவு இந்த காரமே போதும். நாங்கள் பேன் வச்சாச்சு. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு எல்லாம் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு பாருங்கள், எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து 6 வரமிளகா எடுத்துருக்கோம்ல, 6 வரமிளகா போட்டுக்கலாம். பாருங்கள், 6 வரமிளகா பாருங்கள், 1/2 ஜாதிக்காய் எடுத்துருக்கோம், 1/2 ஜாதிக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கோம். மிளகையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே பாருங்கள் மிளகு, பாருங்கள் பிரியாணி இலை வந்து 1 இலை பாருங்கள், ஒரு பெரிய பட்டையை வந்து 2ஆக உடச்சி வச்சுருக்கேன், அது 2 துண்டாக இருக்குது. பட்டை, 1 மராட்டி மொக்கு, ஒரு 5 கிராம்பு, அப்புறம் சோம்பு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதெல்லாம் ஒன்றா போட்டு நம்ம இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா பண்ணிக்கலாம். ஏன்னா அது கலர் நல்லா மாறி இருக்கும். பாருங்க, மிளகா வந்து கருக விட்டுறாதீங்க, குழம்பு டேஸ்ட்டே போயிடும். ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு இது வந்து நான் வதக்கி எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் 1 கைப்பிடி தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தேங்காயும் சேர்த்து நல்லா 1 செகண்ட் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அது ஆயிலில் பாருங்கள், தேங்காய் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆக வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பரட்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பாருங்கள், நல்லா பரட்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கோம். கருவேப்பிலை இதை வந்து போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா ஒரு 2 செகண்ட் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் பாருங்கள், கலர் இந்த அளவுக்கு நல்லா மசாலா நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தேங்காய், வரமிளகா, பட்டை எல்லாம் நல்லா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டே இருங்க. அப்படியே வதக்காமல் விட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இந்த ஸ்டேஜில் வந்து பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இது நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து இது சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம ஜாரில் போட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இதெல்லாம் எடுத்து நம்ம ஜாரில் போட்டு எல்லாம் வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா பொடியாக்கி அரைச்சிக்கலாம். தண்ணி வந்து அரைச்சிட்டு பக்கத்துக்கு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு அரைக்கணும். ஃபஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். பாருங்கள், எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ நம்ம கசகசை வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தோம்ல, அதை வந்து கழுவி அதை அப்படியே அரைச்சி இதை கூட தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லா கசகசாலும் சேர்த்து இது வந்து பறக்க அப்படியே அரைக்கலாம். முதல்ல பொடியை அதை அரைச்சிக்கலாம், தண்ணி விடாமல் முதல்ல அரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி 10 பேரை கரைச்சிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இதில் 1/2 டம்ளர் தண்ணி இருக்குது.
டம்ளர் தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி பரப்பரந்தான் அரைச்சிக்கணும். பாருங்கள், தண்ணி வேணால் கொஞ்சம் கூட ஊற்றி அரைச்சிக்கோங்க. நான் வந்து 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், ரொம்ப தண்ணி அரைக்காமல் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள் போட்டு தாளிக்கலாம்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல வந்து எல்லாம் அரைக்கிறதுக்கு வணக்கணும் பாருங்கள், அதுலேயே தான் நான் ஊற்றுறேன். அதிலே வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் 1 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கோம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பொரிஞ்சு வந்தோடனே நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துருக்க பாருங்க, அந்த 20 வெங்காயத்தை அப்படியே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும், அந்தளவுக்கு வந்து வெங்காயத்தை வதக்கிக்கலாம். முழுசாக போடுங்க, கட் பண்ணி போட வேண்டாம். அப்போ தான் சிக்கன் ஃப்ளவரோடு வேகும்போது அது நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வந்து முழுசாக போட்டுருக்கோம். பச்சை மிளகாய் வேணுங்க, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகாய் போடலை. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்தளவு எடுத்துருக்கோம். அதையும் வந்து ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா தக்காளி வந்து கொலைய வேகணும். நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வரும், அந்த அளவுக்கு நல்லா தக்காளி வேக விட்டு. பாருங்கள், நம்ம வந்து தக்காளி வெங்காயம் வணங்குறதுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், உப்பு வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். போட்டு இது நல்ல தக்காளி வந்து நல்லா கொலைய வெந்து வரணும். மூடி போட்டு வேக வச்சுன்னா சீக்கிரம் வெந்துடும். இல்லைன்னா இப்படி நின்று கலரி விட்டிங்கனாலும் சீக்கிரம் வெந்துடும். இப்படி நசுக்கி விட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தக்காளி நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்தது, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா. இந்த ஸ்டேஜில் வந்து மசாலா பொருளெல்லாம் போட்டுக்கலாம் உள்ள. பாருங்கள், வந்து நம்ம வந்து ஜீரகம், சோம்பு, ஜீரகம், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் அப்படியே ஒன்றாவே போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாம் ஒன்றா போட்டு எல்லாம் ஒன்றா போட்டு அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா மசாலா பொருள் நல்லா பரட்டி விடுங்க. பாருங்கள், நல்லா மசாலா பொருள் போகணும். நல்லா மசாலா வடை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா குக் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், நல்ல மசாலா பொருள் வந்து அந்த வெங்காயத்துக்கு தக்காளி நல்லா சேர அளவுக்கு, அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வந்து 1 செகண்ட் நல்லா அப்படியே பரட்டி விடுங்க. நல்லா வந்து 1 செகண்ட் வந்து வேகட்டும். பாருங்கள், 1 செகண்ட் வந்து நல்லா இதாகணும். ஒரு நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து சேர்த்திக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பரட்டி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். தண்ணியெலாம் வடித்து போட்டுக்கோங்க. நல்லா சிக்கனை போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். தண்ணியே விட வேண்டாம். ஏன்னா ஒரு 2 நிமிஷம் அது வெந்தாலே சிக்கன்லேருந்து தண்ணி விடும். ஆனால் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நல்லா மசாலாவும் சிக்கன் இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் எல்லா மசாலாவும் சிக்கனில் வந்து ஒன்று சேரணும். தண்ணி ஆல்ரெடி விடும். நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வணங்குற அளவு தான் உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். ஆல்ரெடி 1/2 டீஸ்பூன் போட்டிருந்தேன். 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறோம். போட்டு நல்லா சிக்கன் எல்லாம் உப்பு சேர அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. தண்ணியும் ஊற்ற வேண்டாம். நம்ம சிக்கனே தண்ணி விடும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கனாலே தண்ணி விட்டுரும். அதனால சிக்கனை வந்து நல்லா பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் மசாலா ஃபுல்லாக சேரணும். அப்படியே தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் விடுது பாருங்கள். கொஞ்சம் லேஸ் ஆகுது. நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுட்டு
பாருங்கள் எல்லா மசாலாவும் அதில் சேர்ந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு நம்ம 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். லோ ஃப்ளேம் பாருங்கள். நம்ம 5 நிமிஷம் வேக வச்சாச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் அது தண்ணி விட்டுருக்கு. பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றலை, சிக்கன் தண்ணியே விட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம நல்லா ஒரு பரட்டு விட்டு இப்போ அடுப்பை வந்து ஸ்பீடாக வச்சுட்டுக்கலாம். ஸ்பீடாக வச்சோம்னா தண்ணியில் கொஞ்சம் நல்லா சேரும். பாருங்கள் இப்போ நல்லா ஒரு நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது பாருங்கள், மசாலா பொருள், அதை வந்து இதில் சேர்த்திக்கலாம். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ நல்லா இதெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அது நல்லா பரட்டி விட்டாச்சு. நான் ஜாரை மட்டும் கழுவி ஜாரில் இருக்கிற தண்ணி மட்டும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அவ்வளோதான், வேறு தண்ணி எதுவும் ஊற்றலை. பாருங்கள் ஜாரை கழுவுன தண்ணி மட்டும் தான் ஊற்றிருக்கோம், வேறு தண்ணி எதுவுமே சேர்த்தலை. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்க நம்ம செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு 1/4 மணி நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு 1/4 மணி நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக நமக்கு ட்ரை ஆகணும். இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே மசாலாவில் சேர்ந்து வரணும். சிக்கனில் நம்ம மூடி போட்டு 1/4 மணி நேரம் வேக வச்சுக்கலாம். பாருங்கள் 1/4 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு கலக்கல. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே நமக்கு வந்து வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த கறியில் வந்து எல்லாமே ஒன்று ஒட்டிடுச்சு. பாருங்க இப்போ வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ கலக்கி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். மொத்தம் 20 நிமிஷம் வேக வச்சாலே சிக்கன் வெந்துடும். நம்ம வந்து பாருங்க இப்போ 5 நிமிஷம் நம்ம வேக வச்சுட்டோம். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுதான் வந்து நமக்கு வந்து இருக்கிறது. பாருங்கள் எண்ணெய் மேலே ஃபுல்லாக எல்லா எண்ணெய் வந்துருச்சு. பாருங்கள் இப்போ அடுப்பை வந்து பரட்டி ஒரு நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஆனால் அந்த எண்ணெய் பிரிஞ்சிருக்கிறதுலாம் அவ்வளோ ஒன்றோட ஒன்று சேரணும் இல்லை. பாருங்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று எண்ணெய் சேர்ந்துருச்சு. அவ்வளோதாங்க, காரைக்குடி சிக்கன் கறி ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனாக. சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.